இந்த செய்தி வந்த உடனே அதை நம்ப முடியாமல் 2-3 பேர்கிட்ட கேட்டு நிச்சயம் பண்ணிக்கிட்ட பிறகு தான் அந்த அதிர்ச்சி எங்களால் உள்வாங்க முடிஞ்சது. இப்போதான் அவருடைய குருநாதர் பாரதிராஜா அவர்கள் விட்டு போனார். குருவை தொடர்ந்து சீடனும் போகணுன்றதை அவருடைய ஆத்மா தப்பாக எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த குருவை இழந்த ஒரு பெரிய அதிர்ச்சி கூட இருந்திருக்கலாம். தமிழ் சினிமாவுடைய அந்த 100 ஆண்டு கால எழுத்தாளர்கள் பட்டியலில் மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு. புதுவகை எழுத்துக்களை அவர் சினிமாவில் கொண்டு வந்திருக்காரு. பாரதிராஜா சார் கிராமத்து வாசல்களை திறக்க அந்த வாசல் வழியாக பல யதார்த்தமான சாமானிய மனிதர்களை திரைக்கு கொண்டு வந்தார். அப்புறம் ஒரு ஆண் பெண் உறவுகளை பற்றி மிக யதார்த்தமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயம்லாம் அவரை விட சுவாரஸ்யமாக யாரும் போட்டுக்க முடியாது. நாங்கள் எல்லாம் புகழாரம் பாடுறதை விட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே அவரை தன்னுடைய கலையுலக வாரிசுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வாழ்ந்த இறுதி மூச்சு வரை அவருடைய வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவருடைய பங்கு நடிகர் சங்கத்தில் பெரும்பான்மையான நிறைய ஆலோசனைகள் எங்களுக்கு சொல்லியிருக்கார். எழுத்தாளர் சங்கத்தில் எழுத்தாளர்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக ரொம்ப பாடுபட்டார். இயக்குனர் சங்கத்திலையும் அவர் தன்னுடைய சகாக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக ரொம்ப போராடி இருக்கார். இப்போ கூட போன வாரம் கூட எழுத்தாளர் சங்கத்தின் தேர்தல் கூட்டத்தில் தான் நான் சந்தித்தேன். பல 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 விஷயங்களை அவர் செய்யணும்னு நினைச்சிருக்காரு, எங்கிட்ட பேசியிருக்காரு. எழுத்தாளர் சங்கத்தில், நடிகர் சங்கத்தில், இயக்குனர் சங்கத்தில் அவர் சொன்னதை கொஞ்சமாவது நிறைவேற்றுவது தான் நாங்கள் அவருக்கு செய்கின்ற மரியாதையாக இருக்கும். அதை நாங்கள் செய்வோம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் வாழ்ந்த அனுதான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.